வணக்கம். வாங்க நாம இன்னைக்கு 2025ல நடக்க போற மகா கும்பமேளாவ பத்தி விரிவாக பார்க்கலாம். இது வெறும் ஒரு திருவிழா கிடையாது. இது கோடி கணக்கான ஆன்மாக்கள் ஒரே இடத்துல சங்கமிக்கிற ஒரு பிரம்மாண்டமான மனித நதி. இந்த வரலாற்று நிகழ்வோட ஆழத்தையும் அதோட அற்புதத்தையும் பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை பாருங்களேன், 66 கோடி. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. போன கும்பமேளாவுல கலந்துகிட்ட பக்தர்களோட எண்ணிக்கை இது. நம்ம பூமி மேலேயே ஒரே நோக்கத்துக்காக இவ்ளோ பெரிய கூட்டம் அமைதியா ஒண்ணு கூடுனது இதுதான் முதல் தடவை. இது நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு விஷயம் இல்லையா? ஆனா ஒரு கேள்வி வருது. இத்தனை கோடி மக்களை ஒரே இடத்துக்கு ஒரே நம்பிக்கையின் கீழே கொண்டு வர்ற அந்த சக்தி என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வோட ஆன்மாவே. வாங்க அது தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த விழாவோட பிரம்மாண்டத்தை பத்தி பாப்போம். இத வெறும் கூட்டம்னு சொன்னா பத்தாது. பல ஊர்ல இருந்து பல திசைகள்ல இருந்து வர்ற மக்கள்லாம் பல நதிகள் ஒன்னு சேர்ந்து ஒரு கடல்ல கலக்கிற மாதிரி ஒரே இடத்துல சங்கமிப்பாங்க. அதனாலதான் இத ஒரு மனித நதின்னு சொல்றோம். அப்போ கும்பமேளான்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, கும்பம்னா கொடம், மேளான்னா திருவிழா, அதாவது புனித கொடத்தோட திருவிழா. இதோட முக்கியமான நோக்கமே அந்த புனித நதியில ஒரு முழுக்கு போட்டு நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்கிறது தான். இந்த மாபெரும் யாத்திரைக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக அடித்தளம் என்ன தெரியுமா? பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்த அமிர்தம் தேடின ஒரு புராண கதை தான் இதுக்கு மையம். கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. தேவர்களும் அசுரர்களும் சாகாவரம் தர்ற அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ அமிர்தம் நிறைஞ்ச ஒரு குடம் வெளியில வந்தது. அந்த அமிர்த குடத்துக்காக பயங்கரமான போர் நடந்தது. அந்த சண்டையோட போது அமிர்தத்திலிருந்து 4 சொட்டு பூமியில 4 வேற வேற இடங்கள்ல சிதறி விழுந்துச்சு. அந்த இடங்கள் தான் பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜைன், அப்புறம் நாசிக். இன்னைக்கு இந்த 4 இடமும் தான் இந்த புனித யாத்திரையோட மையமா இருக்கு. இங்கதான் இந்த கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இந்த பழங்கால புராணம் வானத்துல நடக்கிற கிரக மாற்றங்களோட ஆழமா சம்பந்தப்பட்டிருக்கு. இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல. குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் வர்றப்போ அந்த நதிகள்ல இருக்கிற தண்ணிக்கு தெய்வீக சக்தி கிடைக்கும்னு நம்பப்படுது. அதனால இந்த மேளா வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதில்ல. இது நட்சத்திரங்களோட சுழற்சிய வச்சு தீர்மானிக்கப்படுது. அது எப்படின்னு நாம இப்போ பார்க்கலாம். இந்த அட்டவணையை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். 6 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது அர்த்த கும்பமேளா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது பூர்ண கும்பமேளா. ஆனா 144 வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் மகா கும்பமேளா வரும். இது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். அதனாலதான் 2025ல நடக்க போடுது ஒரு வாழ்நாள் வாய்ப்புன்னு சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட கிரக அமைப்பு தான் 2025 மகா கும்பமேளாவ ஆன்மீக ரீதியா அவ்ளோ சக்தி வாய்ந்ததா மாத்துது. இந்த நேரத்துல புனித நதிகள்ல குளிச்சா அந்த தெய்வீக ஆற்றல் நமக்கு முழுமையா கிடைக்கும்னு நம்பப்படுது. சரி, இந்த நம்பிக்கை வானியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த நிகழ்வு ஒரு மாடர்ன் இன்ஜினியரிங் அற்புதம்னே சொல்லலாம். கோடிக்கணக்கான மக்களை சமாளிக்க ஒரு தற்காலிக மெகா சிட்டியையே எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எண்களை பாருங்க. ஒரு நகரத்தை கொஞ்ச நாள்ல உருவாக்குறதுக்கு சமம் இது. 50,000 பாதுகாப்பு பணியாளர்கள், கிட்டத்தட்ட 3000 AI கேமராக்கள், 2000 மெடிக்கல் கேம்ப்ஸ். இதெல்லாம் எதுக்குன்னா வர கோடிக்கணக்கான மக்களோட பாதுகாப்பையும் அவங்க ஆரோக்கியத்தையும் உறுதி செய்யறதுக்கு தான். இன்னொரு விஷயம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. போக்குவரத்தை சமாளிக்க மட்டும் 1000க்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் ட்ரெயின்கள் இயக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு தற்காலிக நகரத்தையே இயக்குறதுக்கு எவ்வளவு ஏற்பாடுகள் தேவைப்படும்னு. சரி, இவ்வளவு கோடி பேர் வராங்களே, அவங்கெல்லாம் எங்க தங்குவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காகவே நதிக்கரையில ஒரு முழுமையான தற்காலிக கூடார நகரத்தையே உருவாக்குறாங்க. அங்க ரொம்ப சிம்பிளான டென்ட்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லா வசதிகளோட இருக்கிற லக்ஸுரி காட்டேஜ் வரைக்கும் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தங்குமிடங்கள் இருக்கும். இந்த எல்லா மாடர்ன் ஏற்பாடுகளும் எதுக்குன்னா ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு தான். இது நேத்து ஆரம்பிச்ச விஷயம் இல்லைங்க. பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து வர்ற ஒரு அழியாத நம்பிக்கையின் நதி இது. இதோட வரலாறு புராண காலத்தில இருந்தே தொடங்குது. 7ஆம் நூற்றாண்டுல சீன பயணி யுவான் ஷுவாங் இத பத்தி எழுதியிருக்காரு. அப்புறம் பாருங்க, 16ஆம் நூற்றாண்டுல முகலாய மன்னர் அக்பர் காலத்துல கூட இந்த விழா ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு. கடைசியா 2017ல யுனெஸ்கோவே இத ஒரு உலக பாரம்பரியமா அங்கீகரிச்சிருக்கு. இதுவே இதோட வரலாற்று முக்கியத்துவத்துக்கு ஒரு பெரிய சாட்சி.
கடைசியா இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சு கோடிக்கணக்கான மக்கள் ஏங்க வராங்க? இந்த ஒரு வாக்கியம் அதுக்கு பதில் சொல்லும். இது வெறும் ஒரு குளியல் இல்ல, அது அவங்களோட பாவத்தை எல்லாம் போக்கி மோட்சத்துக்கான வழிய காட்டும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. இது உடம்ப மட்டும் இல்ல, ஆன்மாவே சுத்தப்படுத்துற ஒரு அனுபவம். இப்போ நாம எல்லாரும் டெக்னாலஜி உச்சத்துல இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு நம்பிக்கைக்காக இவ்ளோ பெரிய கூட்டம் ஒன்னு சேருதுன்னா, அது மனிதர்களாகிய நம்மள பத்தி என்ன சொல்லுது? நம்பிக்கை, சமூகம், ஆன்மீக தேடல், இதுக்கெல்லாம் நம்ம மனசுல இன்னும் எவ்ளோ பெரிய இடம் இருக்குன்னு இது காட்டுது இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.